வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, இன்றைய தினம் பக்ரீத் திருநாள். உலகமெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பக்ரீத் திருநாள் ஏன் கொண்டாடுகிறோம் என்று, அதனுடைய தாற்பயம் என்ன என்பது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியுமா என்றால் ஒரு சந்தேகம். தெரியாதவர்களுக்காக நாம் சொல்லுவோம். அருமை நண்பர்களே, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறை தூதரான இப்ராஹிம் இப்போது இருக்கின்ற ஈராக் நாட்டிலே வாழ்ந்ததாக சொல்கின்றார்கள். அவர் இறை தூதர், ஆனாலும் கூட அவருக்கு குழந்தை இல்லை. அவர் இறைவனிடம் விரும்பி வேண்டி கேட்ட பிறகு இரண்டாவது மனைவியான ஆசாரா அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த மகனுக்கு இஸ்மாயில் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வருகின்ற போது ஒரு இளைஞனாக இருக்கின்ற சமயத்திலே இறைவன் இப்ராஹிம் அவர்களுடைய கனவிலே தோன்றி, உன்னுடைய மகனை எனக்கு பலிகொடு என்று கேட்டார்கள். இவர் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். இவர்தான் இறை தூதராச்சே, ஆகவே எதை வேண்டுமானாலும் கொடுப்பவராச்சே கடவுளுக்காக. ஆகவே தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். காலையில் எழுந்து மனைவியிடத்திலே சொன்னார்கள். மனைவியிடம் சொல்லிவிட்டு மகனிடமும் சொன்னார்கள், இஸ்மாயிலிடமும் சொன்னார்கள், நாங்கள் உன்னை இறைவனுக்கு பலியிடப் போகின்றோம். அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே மூவருமாக சேர்ந்து இறைவனுக்கு தன் பிள்ளையை பலியிடப் போகின்றார்கள். பலிமேடைக்கு வந்தாச்சு. அப்படி வந்து அவர்கள் அந்த குழந்தையை பலியிடுவதற்கு முன்பாக, அதாவது வெட்டுவதற்கு முன்பாக, வானவர்கள், அதாவது இறை தூதர்கள், அந்த வானத்தில் இருந்து வானவர்கள் வந்து தடுத்து விட்டார்கள். நீ கடவுளுக்காக எதையும் செய்வாய் என்பது எங்களுக்கு தெரியும், ஆகவே சோதனை செய்வதற்காகத்தான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம். இதுவரைக்கும் நடந்ததுக்கு மகிழ்ச்சி, இனி உன் பிள்ளையை பலி கொடுக்க வேண்டாம். இல்லை இல்லை, நான் சொன்னதை செய்தே தருவேன். என் இறைவன் என் கனவிலே வந்து கேட்டார், நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவரை பிடிவாதம் பிடிக்க, அப்போது அந்த வானவர்கள் ஒரு ஆட்டை கொடுத்து, உன் மகனுக்கு பதிலாக நீ உயிர்தானே கொடுக்க வேண்டும், ஆகவே இந்த ஆட்டை கொடு என்றார்கள். பக்ரி இந்தியில், அரபியில் பக்ரி என்றால் ஆடு. ஆகவே இந்த ஆட்டை பலி கொடுத்துக்கொள், உன் மகனை உடனே சந்தோஷமாக இரு என்றார்கள். அந்த நாள் தான் இந்த பக்ரீத் நாள். அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் அரபியர்கள். முதலில் அரபியர்கள் தான் இதை கொண்டாடி இருக்கின்றார்கள். பின்னால் எல்லா முஸ்லிம்களும் பின்பற்றியதாக வரலாறு. இதுதான் பக்ரீத். ஒரு ஆட்டை தன் மகனுக்காக, தன்னுடைய மகனை பலி கொடுக்க இருந்த நேரத்தில் இறைவனே வந்து தன்னுடைய ஒரு ஆட்டை பலிகொடு என்று சொன்னதனால் அதை திருநாளாக கொண்டாட வேண்டும் என்றார்கள். அது மட்டுமல்ல, இறைவனுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய ஒரு பக்குவ நிலையை அடைந்தார் இந்த இறை தூதர் என்பதை இந்த உலகுக்கு சொல்வதற்காகத்தான் இதை தியாக திருநாள் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் ஒரு சிலர்கள், தமிழ்நாட்டிலும் எல்லாரும் சொல்லுவார்கள், ஆனால் இந்துக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளில் இது போன்று இருந்தால் அதை விமர்சனம் செய்வார்கள். நான் இப்போது எங்கே வருகிறேன் என்று சொன்னால், இந்து மதத்திலும் இதே கதைதான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறுதொண்ட நாயனார் என்று இங்கே ஒரு நாயனார் இருந்தார், அடியார். இந்த இறை தூதர் என்று சொல்கின்றீர்களே, அதே போல அவரும் ஒரு நாயனார் என்பது 64 நாயனார்மார்களிலே ஒருவர் சிறுதொண்டர். இவர் கடவுளுடைய பெயரை சொல்லி வருகின்ற அடியார் பக்தர்களுக்கு உணவளித்து விட்டுத்தான் சாப்பிடுவார். யாரையாவது அழைத்து வந்து அவர் வீட்டிலே அமுது படைத்து விட்டுத்தான் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தொண்டு சிறு தொண்டுதான். ஆனால் அது உயரிய தொண்டு. இதை உலகுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு சோதனையை வைக்கின்றார். சிறுதொண்ட நாயனார் வீட்டுக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற போது எப்படி வருகிறார்? ஒரு அகோரி வேடம் போட்டு வருகிறார். அகோரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நர மாமிசம் சாப்பிடுபவர்கள்.
அப்படி அகோரி வீட்டுக்கு வந்து அகோரியாக வந்து சிறு தொண்டர் வீட்டிலே உட்கார்ந்துகிட்டு இதுதான் சிறு தொண்டர் வீடா? ஆமா, நான் கைலாயத்தில் இருந்து வருகிறேன். மகிழ்ச்சி சாமி, என் வீட்டிற்கு நீங்கள் வந்ததனாலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் என் வீட்டிலே உணவருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்க அவர் நான் பசு சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். பசுவா? அதனால் என்ன, ஒரு பசுவை அடித்து நான் உங்களுக்கு சமையலாக்கி தந்து விடுகிறேன் என்றார். அந்த பசு அல்ல. பசு என்று சொன்னால் ஒரு குழந்தை, ஒரு குழந்தையுடைய மாமிசத்தை தான் நான் சாப்பிடுவேன் என்றார். அப்படியா, பரவாயில்லை, என் வீட்டுக்கு வந்துவிட்டு நீங்கள் திரும்பி போகக்கூடாது, நான் அதற்கும் ஏற்பாடு செய்கிறேன். இல்லை, அது ஒரே ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும், அந்த வீட்டிற்கு ஒரே ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும். இப்போ யோசிக்கிறார். அப்படியா, கடவுளுடைய சித்தத்தினால் உங்களுக்கு நான் அதையும் செய்வேன் என்று சிறுதொண்டர் சொல்கிறார். இவர் சொல்லிட்டார். எல்லாத்தையும் அப்படியானால் சரி, நான் குளித்து விட்டு வருகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா பாகத்தையும், அதாவது உடம்பில் இருக்கின்ற இந்த மனித உடம்பிலே இருக்கின்ற அனைத்து பாகங்களையும் சமைத்து வையுங்கள், நான் வந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார். இன்னொரு கண்டிஷனை போட்டார். நீங்கள் எனக்கு பலி கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை மகிழ்ந்து இருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, அந்த குழந்தையை தலையை தந்தை பிடித்து அறுக்க வேண்டும், தாய் உடைய மடியில் அந்த குழந்தை இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கண்டிஷன் பாருங்க. தாய் மடியிலே வைத்துக் கொண்டிருக்க குழந்தையினுடைய தலையை பிடித்துக் கொண்டு அறுக்க வேண்டும், குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்றார். இருக்கட்டும் சுவாமி, எப்படியும் நான் உங்களுக்கு உணவு படைத்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டார். நீங்க குளிச்சுட்டு வாங்கன்ட்டார். இவர் குளிக்கிறதுக்கு போயிட்டாரு. இந்த அம்மாவை பார்த்து மனைவி பார்த்து சொன்னார். அதனால் நாம் செய்து விடுவோம் என்று சொல்லி மகனிடத்திலே சொன்ன போது 5 வயது சிறுவன் அவனும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டான். அடியார் பெருமக்களுக்கு நான் உணவாக போகிறேன் என்றால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி ஏது என்று அந்த குழந்தையும் சொல்லிவிட்டது. ஏனென்றால் தந்தையினுடைய வளர்ப்பு அல்லவா அப்படி. ஆக அந்த குழந்தையை அறுக்கிறார்கள். தந்தை தலையை பிடித்து குழந்தையை அறுக்கிறார். தாய் அவருடைய மடியிலே கால்களையும் கைகளையும் இருக்க பிடித்துக் கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே தோழி ஒருவர் நிற்கின்றார். தலையை அறுத்த பிறகு தலைக்கறி ஆகாது, அதாவது விருந்துக்கு வர்றவங்களுக்கு தலைக்கறி சாப்பிட கொடுக்க கூடாது என்கின்றனால தலையை எடுத்து தனியா வச்சுட்டார். மீதி அனைத்து பாகங்களும், ரத்தங்கள், உடல்கள் அனைத்து பாகமும் பாகமாக கூட்டுகளாக கறிகளாக படைத்து வைத்துவிட்டு அழைத்து வந்தார்கள். சாமியார் வந்தார். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. சரி, உட்கார்ந்தாச்சு, இலையில வச்சாச்சு, எல்லா பாகத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு, எல்லாம் வைத்தாச்சு. எங்க தலைக்கறின்னு கேட்டார். ஐயோ, விருந்துக்கு வர்ற ஆளுக்கு தலைக்கறி கொடுக்க கூடாதுங்க. இல்லை இல்லை, நான் தலைக்கறி சாப்பிடுவேன், கொண்டு வாங்க. அதுக்குள்ள அந்த தோழி அந்த தலையை தூர போட்டாலோ என்னமோ நினைச்சு அப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மா தோழி சொன்னாங்க, வேலைக்கார அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை, அது தலையை நான் சமைச்சு வச்சிருக்கிறேன்னு அதையும் கொண்டு வச்சாச்சு. சரி, உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த பிறகு அவர் சொன்னாரு, இன்னொரு அடியாரை, சிவனடியாரை அழைத்து வாருங்கள், நான் அவரோடு தான் சாப்பிடுவேன்கிறார். அவரே தேடி அழைஞ்சுதான் கடைசியில் இவரு கிடைச்சாரு. அதான் வெளியே போனாரு. போய் பார்த்து தேடி பார்த்தாரு, சாமி யாருமே இல்லையே. என்ன, பரவாயில்ல, நீனும் சிவனடியார் தானே, நீனும் சிவனை துதிக்கிற ஆள் தானே, நீ உட்காருனார். எதுக்கு? பிள்ளைக்கறி சாப்பிடுவதற்கு தந்தையை உட்கார சொல்லுகிறார். சாமி வேண்டாம், நீங்க சாப்பிட்டு எந்திரிங்க, நான் அதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, உட்காருனார். உட்கார்ந்தாச்சு. அப்புறம் சொல்றாரு, உன்னுடைய மகனை அழைய என்று சொல்றார். சாமி அவன் வரமாட்டான் சார், விளையாட போயிட்டான். இல்லை இல்லை, அவன் வந்தா தான் நான் சாப்பிடுவேன். சாமி, எனக்கு யாருமே கிடைக்கல சாமி. 5 வயது பாலகன் இந்த உலகத்திலே நரபலி இடுவதற்கு யாராவது தருவார்களா? ஆகவே என்னுடைய குழந்தையே உங்களுக்கு படைத்திருக்கின்றேன், அவன் வரமாட்டான் என்று சொன்ன உடனே அழுது அழுது புலம்பிய உடனேயே இந்த சிவனடியாராக இருந்த கடவுள் சீராளா வா என்றார். யாரு? அந்த பையனுடைய பேர் சீராளா. சீராளா வா என்ற உடனே அங்கே இருந்து எழுந்திரித்து பள்ளிக்கூடத்தில் இருந்து எந்திரித்து வந்த மாதிரி வந்தான்.
அப்ப வந்த உடனே மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இங்கே இருந்த அந்த மாமிசங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. அந்த சாமியார் மட்டும் இருந்தாரு, அவரை காலிலே வணங்கினார்கள், அவரும் காணாமல் போய்விட்டார். இது கடவுளுடைய கதை. இந்த கதைக்கும் இந்த பக்ரீத் கதைக்கும், பக்ரீத் கொண்டாடப்படுகின்ற இந்த கதைக்கும் எவ்வளவு பெரிய விசேஷம். இவர்கள் பக்ரீத்தில் அந்த நரபலி கொடுக்க இருந்ததற்கு ஒரு ஆட்டை வெடி கொடுத்து அதை வருடந்தோறும் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அங்கோ இந்து மதத்திலேயோ ஒரு நரபலியை கொடுக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தையை உயிரோடு வர செய்துவிட்டு அன்றைக்கே மறந்து விட்டார்கள், வருடந்தோறும் கொண்டாடவில்லை. ஆக கடவுள் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த தியாகம்தான் இருக்கிறது என்பதை இந்து மதமும் வலியுறுத்துகிறது, இஸ்லாமிய மதமும் வலியுறுத்துகின்றது. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சில கருப்பு சட்டைக்காரர்கள் மட்டும் இந்து மதத்திலே இருப்பவைகளை முட்டாள்தனமானது, மூட நம்பிக்கையானது என்று வாதிட்டுக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு கூட பல பேர்கள் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்து மத சடங்குகளுக்கு வாழ்த்து சொல்லுவதே இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய உள்நோக்கங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எல்லா மதங்களிலும் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற மனிதர்கள் தான் இந்த மதங்களை வளர்க்கின்றார்கள், அதில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்கள் விழாக்களாக நினைத்து கொண்டாடுகிறார்கள். ஆகவே அங்கேயும் தியாகம் இருக்கிறது. சிறுதொண்ட நாயனார் செய்த தியாகத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. அதே போல இப்ராஹிம் அவர்கள் செய்த தொண்டுக்கு, அந்த சாதனைக்கு, தியாகத்துக்கு, அந்த இறைவனுக்கு தன் மகனையை வழங்க தயாராக இருந்த அந்த தியாகத்துக்கு ஈடு இணை இல்லை. ஆகவே எல்லா மதங்களிலும் நல்லவைகள் இருக்கிறது, அவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் பக்ரீத் நாள் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.